Hi everyone, welcome to Exam Bank Tamil. இந்த வீடியோவில் ஒரு எண்ணை 11ஆல் எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 23 பெருக்கல் 11. ஃபஸ்ட்டு 23 அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. அடுத்து 2ஐயும் 3ஐயும் கூட்டி நடுவில் எழுதணும். 253 ஆன்சர். அடுத்து 52 × 11 இதில் உள்ள 5 2 எழுதிக்கோங்க. அடுத்து 5ஐயும் 2ஐயும் கூட்டி நடுவில் எழுதிக்கோங்க. 5 + 2 7 ஆன்சர் 572. அடுத்து இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். 72 பெருக்கல் 11. 72ல் உள்ள 7ஐயும் 2ஐயும் எழுதிக்கோங்க. அடுத்து 7 + 2 9 இதை நடுவில் எழுதிக்கோங்க. இப்போ ஆன்சர் 792. இனி 3 இலக்க எண்ணை எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்கலாம். 254 பெருக்கல் 11. ஃபஸ்ட்டு 2ஐயும் 4ஐயும் எழுதிக்கோங்க. அடுத்து 5ஐயும் 4ஐயும் கூட்டணும். 5 + 4 9. அடுத்து 2 + 5 7. இப்போ ஆன்சர் 2794. இன்னொரு நம்பர் கூட பார்க்கலாம். 145 பெருக்கல் 11. 1 5 எழுதலாம். அடுத்து 4 + 5 9. 1 + 4 5. ஆன்சர் 1595. அடுத்து 4 இலக்க எண் வந்தால் எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்கலாம். 2345 பெருக்கல் 11. ஃபஸ்ட்டு 2ஐயும் 5ஐயும் எழுதலாம். அடுத்து 4 + 5 9. அடுத்து 3 + 4 7. 2 + 3 5. ஆன்சர் 25795. இதுவரை நாம் கூட்டும்போது மீதி வராத எண்ணை தான் பார்த்தோம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4832 பெருக்கல் 11. இதில் உள்ள 4ஐயும் 2ஐயும் ஃபஸ்ட்டு எழுதலாம். அடுத்து 3ஐயும் 2ஐயும் கூட்டும்போது 5 கிடைக்கும். அடுத்து 8ஐயும் 3ஐயும் கூட்டும்போது 11 கிடைக்கும். இப்போ அதில் உள்ள 1 எழுதிக்கோங்க. மீதி 1 அடுத்த நம்பர் கூட ஆட் பண்ணணும். 4 + 8 12. ஏற்கனவே மீதி கிடைத்த ஒரு 1 உண்டு. அதுவும் கூட சேர்த்து ஆட் பண்ணும்போது 13 கிடைக்கும். அப்போது மீதி 1 வருது. ஃபஸ்ட் எழுதுன 4 + 1 5. ஆன்சர் 53152. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் பேங்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.